இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஃப்ரூட் கேக் செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம பேக் பண்ண தேவையில்ல, எக் சேர்க்க தேவையில்ல, நோ ஆயில் நோ பாயில்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட் கேக் வந்து எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹார்ட் ஷேப்பில் உள்ள கேக்கை உங்களோட ஃப்ரெண்டோட பர்த்டேயில் கண்டிப்பாக செஞ்சு இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த கேக் எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கேக் செய்கிறதுக்கு நமக்கு முதல் தேவைப்படுறது அகர் அகர்னு சொல்லுவாங்க, கடல் பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடல் பாசி எடுத்து நல்லா சுடுதண்ணியை கொதிக்க வச்சு அதில் வந்து நம்ம போட்டுற போகிறோம். அது ஆட்டோமேட்டிக்காக சுடுதண்ணி கொதிக்கும்போது அதுவும் சேர்ந்து அப்படியே வந்து மெல்ட் ஆயிரும். அது மெல்ட் ஆகிற வரைக்கும் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறி விடுறப்ப உங்களுக்கே தெரியும் அது நல்லாவே மெல்ட் ஆயிரும். சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஒரு பவுல் நிறையா சுகர் போட போகிறோம். ஸோ சுகரும் அதுவும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி மெல்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த கடல் பாசின்றது நல்லாவே கரைஞ்சிடணும் தண்ணியில். அடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பிள், ஸ்ட்ராபெரி ஒரு பாக்ஸ் வாங்கினோம், அதில் வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். பிளாக் கிரேப்ஸ் வந்து எடுத்திருக்கோம், க்ரீன் கிரேப்ஸ் வந்து எடுத்திருக்கோம், கிவி பழம் வந்து ஒரு ஃபுல் பழம் எடுத்திருக்கோம், மாதுளம்பழம் எடுத்திருக்கோம், ட்ராகன் ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கோம். நமக்கு தேவை அப்படின்னா நம்ம வந்து அன்னாச்சி பழம் சேர்த்துக்கலாம். வேறு என்னென்ன பழம் கிடைக்குதோ, உங்களுக்கு நியர்பை ஷாப்பில் என்னென்ன பழம் கிடைக்குதோ, ஈஸியாக கிடைக்கிற எல்லா பழத்தையுமே நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஸ்ட்ராபெரியை வந்து கட் பண்ணிடலாம். அது மேலே இருக்க அந்த இலையை வந்து தனியாக எடுத்து கட் பண்ணிவிட்டு இப்படி ஸ்ட்ராபெரியை ஒரு 4 பீஸாக போட்டுக்கலாம். அப்படின்றப்போ அது ஆட்டோமேட்டிக்காகவே கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஹார்ட் ஷேப்பில் வரும். அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிவி பழத்தை கட் பண்ணிடலாம். கிவி பழத்தில் இருக்க தோலை பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கிவி பழத்தை வந்து நடுவில் இருந்து குறுக்க அப்படி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுருவோம். அதுவும் வந்து கேக்கோட சேர்ந்து பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அந்த பீசஸையும் வந்து கேக்கில் சென்டரில் வச்சு விட்டுறலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து வந்து பிளாக் கிரேப்ஸை வந்து நம்ம எடுத்து போட்டுடலாம். ஸோ பிளாக் கிரேப்ஸை வந்து லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே முழு முழு கிரேப்ஸாகவே போடலாம். அதுவும் பார்க்க அழகாக இருக்கும். பச்சை கிரேப்ஸையும் எடுத்து நம்ம போட்டுடலாம். கிரேப்ஸை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே முழுசாகவே போடலாம். அதுவே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி நம்ம அகர் அகர் சொன்னோம்ல, அது வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு. ஜீனியோட மிக்ஸ் பண்ணது நல்லா கொதிச்சு சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து நம்ம ஆப்பிள் கட் பண்ணிடலாம். ஸோ ஒரு முழு ஆப்பிள் எடுத்து நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நடுவில் இருக்க அந்த விதை பகுதியை மட்டும் நம்ம எடுத்து போட்டுருவோம். ஸோ அந்த விதை ஒரு மாதிரி இருக்கும். ஸ்கின்னோடயே போடலாம். ஸ்கின்னோட போட்டோம்னா நம்ம கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நறுச்சுன்னு நம்ம கடிச்சு சாப்பிட்றப்போ அது ஒரு ஃப்ளேவர் மாதிரி நல்லாயிருக்கும். ஆப்பிளில் வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ராகன் ஃப்ரூட்டை வந்து கட் பண்ணிடலாம். ஸோ ட்ராகன் ஃப்ரூட்டை வந்து நம்ம ஒரு ஓவல் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த விதை பகுதி, அந்த ஸ்கின்னோடு இருக்கிற அந்த விதை பகுதியை மட்டும் நம்ம எடுத்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மேலே இருக்க தோலை எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கோடு கூட போட்டோன்னா சின்ன சின்ன பீசஸாக வந்துடும் அது. அது எதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அடுத்து நம்ம வந்து மாதுளம்பழத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து போட்டுடலாம். ஸோ மாதுளம்பழத்தை வந்து ஈஸியாகவே கட் பண்ணலாம். மேலே உள்ள தோலை ஒரு ஓரமாக உள்ளதை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்க சென்டர் பீசஸை வந்து நம்ம வரிசையாக கோடு போட்டோம் அப்படின்னா நடுவில் இருக்க மாதுளம்பழம் வந்து அப்படியே தனித்தனி பீசஸாகவே வந்துடும். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து ஈஸியாகவே மாதுளம்பழத்தை எடுத்து நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். நம்ம மாதுளம்பழத்தையும் ஃபுல்லாக கட் பண்ணி போட்டுடலாம். கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் நம்ம அகர் அகர் வந்து ரொம்ப சூடாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நம்ம பழத்தில் அப்படியே ஊற்றும்போது அது என்ன ஆகும்னா பழம் ஒரு மாதிரி அந்த சூட்டுக்கு வெந்துடும். ஸோ அது கொஞ்சம் நல்லாவே வெளியில் நார்மலான காற்றோட்டத்திலே ஆற வைக்கிற மாதிரி பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு கட்டி விழாமல் இருக்கும். இல்லைன்னா அது டக்குன்னு கட்டி விழுந்துடும். ஸோ நம்ம அச்சு எடுத்துக்கலாம். ஹார்ட் ஷேப்பில் அச்சில் அகர் அகரை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு ஊற்றிடலாம். கொஞ்சோண்டு ஊற்றி அந்த லேயர் ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண ஸ்ட்ராபெரியை வந்து அழகாக அடுக்கி வச்சிடலாம். அதுதான் வந்து ஒரு அட்ராக்டிவான லுக்கே கொடுக்கும் நமக்கு ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு. ஸோ ஸ்ட்ராபெரியை ஃபுல்லாக அடுக்கி வச்சாச்சு. ஸ்ட்ராபெரி பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்ட்ராபெரி அடுக்கி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கிவி பழத்தை வந்து உள்ள சென்டரில் நம்ம சொன்ன மாதிரி வச்சிடலாம். ஸோ ஸ்ட்ராபெரி ரெட் கலர், கிவி க்ரீன் ரெண்டும் பார்க்குறதுக்கு நம்ம ஃப்ரண்ட்லேருந்து சூப்பராக இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பழமாக நம்ம கட் பண்ண எல்லா பழத்தையுமே நம்ம அடுக்கி வச்சிடலாம். இந்த கேக் வந்து எந்த வித எக் சேர்க்க போகிறதில்ல, பேக் பண்ண போகிறதில்ல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பராகவே வரும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருந்தாலே போதும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், உங்களோட பார்ட்னர் ஆகட்டும், யாரையாவது சர்ப்ரைஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி கேக் ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். வித்தின் 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். உண்மையிலே அவங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸாக ஃபீல் பண்ணுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கேக்கு. சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா பழமுமே மிக்ஸ் பண்ணியிருக்கனால சாப்பிடும்போது வந்து எல்லா டேஸ்ட்டுமே இருக்கும். அது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம அகர் அகர் ஊற்றிட்டோம். அதை அப்படியே நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சு ஒரு 10லேருந்து ஒரு 20 நிமிஷம் நம்ம விட்டுருவோம். ஃப்ரீசரில் நல்லா செட் ஆனதுக்கப்புறம் அந்த கார்னர் இடத்த மட்டும் நம்ம கத்தியை வச்சு ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா அதுதான் வந்து அந்த நம்ம பிளேட்டோட பிடிச்சிட்டு இருக்கும்.
ஸோ நம்ம அச்சில் ஒட்டிகிட்டு இருக்க இடத்த வந்து நம்ம ஒரு சின்ன கத்தியை வச்சு அந்த கார்னர் பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கேக்கை வந்து தட்டும்போது கொஞ்சம் ஃப்ரீயாகவே வரும். நம்ம கேக் இப்போ வச்சு ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரீசரில். ஸோ இப்போ நம்ம வந்து அதை வந்து கவுத்தி நம்ம என்ன ஷேப் வருதுன்றதை பார்க்கலாம். லைட்டாக மேலே வந்து 2 தட்டு தட்டினீங்கனாலே போதும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அச்சிலேருந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். சூப்பராக வந்துருங்க ஹார்ட் ஷேப்பு. நம்ம கேக் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இதே மாதிரி அடிக்கடி வீடியோ வந்து சூப்பராகவே போட்டுட்ருக்கலாம். நம்ம ஹார்ட் ஷேப்பான கேக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களோட பார்ட்னருக்கோ உங்களோட ஃப்ரெண்டுக்கோ இந்த கேக்கை வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா உண்மையிலே சர்ப்ரைஸ் ஆவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருந்தாலே போதும். நாம் செஞ்ச இந்த கேக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி கேக் செஞ்சு உங்களோட ஃப்ரெண்டுக்கோ லைஃப் பார்ட்னருக்கோ மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கேக் அவ்வளோ சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதை சாப்பிட்டு பார்க்கலாம். அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் போட்டு விட்ருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. கேக் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுவும் அந்த ஃப்ரூட்ஸோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே அல்டிமேட்டாக இருக்குது. ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர். லவ் யூ ஆல். பாய்.